டிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து பொங்கல் பரிசு வந்துச்சோ இல்லையோ, டிஎம்கே கட்சிட்ட இருந்து கட்டப்பை வந்திருக்கு. ஸோ அப்படி அந்த கட்டப்பைக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. மெயினா இந்த கட்டப்பைக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆப்வியஸா டிஎம்கே கட்சி தேர்தல் பிரச்சாரத்தை இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கட்டப்பைக்கான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வில்லேஜ்ல சந்தைக்கு போறதுல இருந்து காய்கறி வாங்குறதுல இருந்து எல்லா பொருட்களுமே இந்த ஒரு கட்டப்பையை யூஸ் பண்ணி தான் வாங்கிட்டு வருவாங்க. அப்படின்ற பட்சத்துல வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லார் வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா இந்த கட்டப்பை மூலியமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டப்பையில டிஎம்கேல இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோட போட்டோ, அதை தாண்டி துணை முதலமைச்சர் அவர்களோட போட்டோ, அதை தாண்டி அந்த தொகுதியில இப்ப யாரு எம்எல்ஏ இருக்காங்களோ அவங்களோட போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த கட்டப்பையில பிரிண்ட் பண்ணி வீடு வீட்டுக்கும் வில்லேஜ்ல இருந்து சிட்டி வர டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க டிஎம்கே கட்சி. ஸோ அப்படி எங்க வீட்டுக்கு வந்த கட்டப்பையில உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேலண்டர் இருந்துச்சு. ஸோ அதுலயும் டிஎம்கே அடையாளங்கள் இருந்துச்சு. அதை தாண்டி ஒரு எலிமருந்து சீட்டு மாதிரி இதுவரை டிஎம்கே இந்த உதவிகள்லாம் மக்களுக்கு பண்ணிருக்கு. அதை தாண்டி ஸ்பெஷலா இந்த தொகுதிக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி நலத்திட்டங்கள்லாம் அந்த ஒரு சிட்டையில இருந்துச்சு. ஸோ இது கூடவே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஸ்வீட் பாக்ஸ் இல்ல, இது 3 மட்டும்தான் இருந்துச்சு. ஏப்ரல் ஃபூல். டிஎம்கேவோட இந்த ஒரு கட்டப்பை திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க.